good evening my dear students. இன்னைக்கு நமக்கு டேலியில் how to do practical exam அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் சம்மு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பேரில் ஸ்ரீனி மோட்டார்ஸ் அப்படிங்கிற பேரில் நான் கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது முறை நம்ம போடும்போது கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்கும், நான் சொல்கிறேன். ஸ்ரீனி மோட்டார்ஸ் அப்படின்னு போட்டு ஃபினான்ஷியல் இயர் வந்து 2025-26. இந்த இடத்துல நம்ம வளர்ந்துட்டோம், அதனால் ஃபுல்லாக நல்லா போடுங்க. அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸை போடுங்க. சப்போஸ் ஒரே பேரில் 2 பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமாக உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க. அதுதான் எனக்கு அடையாளம். பிருந்தாவனம் செகண்ட் ஷீட் கமா சேட்பட்டு கமா சென்னை, ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோடு, டெலிஃபோன் நம்பர் 28361563, மொபைல் நம்பர் 8825470442, மெயில் ஐடி என் மெயில் ஐடியை போடுறேன். அதே மாதிரி உங்கள் மெயில் ஐடியை போடுங்க. gmail.com. ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 25. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 123 பேட்சில் நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி நம்பரை நான் எனேபிள் பண்ணுறேன். கம்பெனிக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. இந்த நம்பரை கொடுக்குறேன், கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்ரீனி மோட்டார்ஸ் அப்படிங்கிற பேரில் இந்த கம்பெனியை நான் சேவ் பண்ணியிருக்கேன். நம்பர் பாருங்கள் 10,033. இந்த கம்பெனி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேட்டா நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த டேட்டா நம்பரை மாற்றணும். அந்த டேட்டா நம்பரை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனியை ஷட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா நம்பரை ரீநேம் பண்ணணும். ஓகேவா? கம்பெனி க்ரியேட் பண்ண வேகத்துக்கு F11 எனேபிள் பண்ணிவிட்டு டேட்டா நம்பரை ரீநேம் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு செய்ய முடியும், தெரிஞ்சால் செய்யுங்க, தெரியலன்னா விட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பரை நீங்கள் டேட்டா நம்பராக போடணும், 6 டிஜிட் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 1,33,000 அப்படின்னு இருக்குது. நான் வந்து இதுக்கு நான் ஒரு டேட்டா நம்பர் கொடுக்குறேன். எங்கே இருக்குது? திஸ் பிசியில் ஈல 123 பேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேட்டா நம்பர் இருக்குது. சம்மை க்ளோஸ் பண்ணியிருந்தால் தான் நம்பரை வந்து ரீநேம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இது எதுக்காக நான் உங்களுக்கு டேட்டா நம்பரை ரீநேம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் 1,00,000 போடுவீங்க. எனக்கு நான் டவுன்லோட் பண்ணி அதை ரீஸ்டோர் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும். நாம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டோம். அதனால் என்ன பண்ணுறோம், நேமை வந்து அந்த நம்பர் 1,03,000 இருக்குல்ல, அதை நான் ஒரு நம்பர் கொடுப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2,06,000 வச்சுக்கோ. அந்த 2,06,000 மாற்றணும். எப்படின்னா அந்த டேட்டா ஃபோல்டரில் போய்ட்டு ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணிவிட்டு மொத்தம் 6 டிஜிட் நம்பர் 1,33,000 இருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன், 2,36,000 2 போட்டு 3036. இது என் நம்பர் அப்படின்னா நான் இப்படி கொடுத்துட்டேன். இதை வந்து எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கம்பெனியை ஷட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் மாற்ற முடியும். கம்பெனி ஓப்பனில் இருந்தால் மாற்ற முடியாது. ரைட்டா? இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு நான் ஸ்ரீனி மோட்டார்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். 2,36,000 வந்துடுச்சு. இந்த மாதிரி வரும். அது நீங்கள் சேவ் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி எடுத்து எனக்கு பேக்கப் எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இல்லை சார் எனக்கு அது மாதிரிலாம் மாற்ற தெரியல சார், வரமாட்டேங்குது அப்படின்னா பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், பேக்கப் எடுத்து அனுப்பிச்சிடும். ஸோ முதல்ல கம்பெனி கிரியேஷன், ரெண்டாவது F11 ஃபியூச்சர்ஸ் எனேபிள். ரைட்டா? அடுத்தது மூணாவது ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் தான் க்ரியேட் பண்ணிவிடு. ஃபஸ்ட் எடுத்தோடனே இங்கே லோக்கல் பர்ச்சேஸ் தான், அதனால் வெறும் லோக்கல் பர்ச்சேஸ்க்கு தேவையான லெட்ஜர்ஸ் மாத்திரம் க்ரியேட் பண்ணுங்க. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இங்கே ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். டேக்ஸ் வந்து எல்லா டேக்ஸும் வரும். இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. இன்புட் செஸ் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி செஸ். அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி.
Output SGST under duties and taxes GST SGST. Output cess under duties and taxes GST cess. Round off வந்து under indirect expenses. Round off under indirect expenses GST. Type of supply invoice rounding. Type of supply invoice rounding. ஓகேவா? Type of supply invoice rounding. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CGST payable SGST payable. CGST payable under current liability. SGST payable under current liability. Cess payable under current liability. Bank ledger இதில் வந்துடும். ஸோ ஜிஹெச்சுக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலையும் இதையும் பார்க்க மாற்றி மாற்றி கொஞ்சம் கடகடன்னு போட்டுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே கேஷை வந்து ஆல்டர் பண்ணிக்கும். ஃபஸ்ட் வந்து கேஷ் வந்து ஆல்டர் பண்ணிக்கும். இது ரெண்ட் அவுட் ஸ்டாண்டிங் இருக்குது தப்பு. ஏஎம்சி அவுட் ஸ்டாண்டிங் கொடுத்துட்றேன் ரெண்ட்டுக்கு பதிலாக. இந்த சேலரி அவுட் ஸ்டாண்டிங் கொடுத்துருவோம். சேலரி அவுட் ஸ்டாண்டிங் கொடுத்துருவோம் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா 3,99,000 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேஷை வந்து ஆல்டர் பண்ணிவிடுங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். எடுத்தோடனே கேஷை ஆல்டர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி சிங்கிள் லெட்ஜரில் பேங்க்கை க்ரியேட் பண்ணிடுங்க. பேங்க்கு லெட்ஜருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்கே கொடுத்துருக்கேன்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அக்கௌண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஓடி. ஸோ இதை வந்து நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கோ. பிஎன்பி ஓடி அக்கௌண்ட் அண்டர் வந்து ஓடி அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர்லாம் போடுங்க கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. 2510000400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம். இதுக்கெல்லாம் நான் பார்ப்பேன். இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. அப்புறம் சார் மார்க் குறையுதுன்னு சொல்ல முடியாது. 101 101 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லீஃப் போட்டு புக் நம்பர் 1 அப்படின்னு போடும். புக் நம்பர் 1 போட்டு என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் போடுங்க. இது கிரெடிட் பேலன்ஸ் தான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்ற ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் கொஞ்சம் கடகடன்னு போடுங்க. எடுத்த உடனே ஸ்ரீனி கேபிட்டல் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் மற்ற லெட்ஜர்லாம் ஓப்பனிங் பேலன்ஸில் போட்டுருங்க. எடுத்த உடனே ஸ்ரீனி கேபிட்டல் உன் பேர் உன் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் அது. அடுத்தது கணேஷ் லோன். கணேஷ் லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோனு கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது ரமேஷ் லோன். ரமேஷ் லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் பேலன்ஸ். விஷ்ணு அண்ட் கோ சன்ட்ரி கிரெடிட்டார். விஷ்ணு அண்ட் கோ அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் கிரெடிட் பேலன்ஸ். ஆன் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும். ஓடி அக்கௌண்ட் போட்டாச்சு. சேலரி அவுட் ஸ்டாண்டிங். சேலரி அவுட் ஸ்டாண்டிங் அவுட்ஸ்டாண்டிங்னு வந்தாலே அது கரண்ட் லைபிலிட்டி. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறோம். அடுத்தது இங்கே எது கீழே வரும்னு சொல்லிட்டேன். ஃபர்னிச்சர் அண்டு ஃபிட்டிங்ஸ் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டெபிட் பேலன்ஸ். லேண்டு அண்டர் ஃபிக்ஸட் அசெட் டெபிட் பேலன்ஸ். பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசெட் டெபிட் பேலன்ஸ். ஸ்டாக் போடக்கூடாது, கீழே ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். முத்து மோட்டார்ஸ் அண்டர் டெட்டார் டெபிட் பேலன்ஸ். ஒன்றுமே கொடுக்கலன்னா பில் வைஸ் போட்டுருங்க. அப்போலா மோட்டார்ஸு அண்டர் சன்ட்ரி டெட்டார் டெபிட் பேலன்ஸ். மெடால் மோட்டார்ஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார் டெபிட் பேலன்ஸ். பில்ட்ரோத் மோட்டார் அண்டர் சன்ட்ரி டெட்டார் டெபிட் பேலன்ஸ். குமரன் மோட்டார் அண்டர் சன்ட்ரி டெட்டார் டெபிட் பேலன்ஸ். விவேக் மோட்டார் அண்டர் சன்ட்ரி டெட்டார் டெபிட் பேலன்ஸ். இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட். இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்.
கேஷ் போட்டாச்சு. என்ட்ரு கொடுத்து சேவ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக்கோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். ஸ்டாக்கோடைய ஓப்பனிங் குவான்டிட்டி இங்கே ரேட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் ஸ்டாக் குரூப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் அப்படின்னு ஒரு குரூப். 2 வீலர் அண்டர் ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயர் 8711. அதே மாதிரி டேக்ஸபிள் போட்டு 18% போட்டு பேஸ்ட் ஆன் வேல்யூவில் 3% அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணும். அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். இந்த இடத்துல நம்பர்ஸ் அப்படின்னு போடணும். என்ஒஎஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ். அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் ஒவ்வொரு ஐட்டமாக அப்படியே க்ரியேட் பண்ணுங்கள். ஹீரோ மாஸ்ட்ரோ பார்ட் நம்பர் 101 அண்டர் 2 வீலர் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா செட் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ். இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸை காப்பி பண்ணிக்கோ, பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ட்ரி பண்ணு. பர்ச்சேஸ் ப்ரைஸை என்ட்ரு பண்ணு மேனுவலாக, செல்லிங் ப்ரைஸ் காப்பி பண்ணுங்கள். இந்த இடத்துல ஓப்பனிங் குவான்டிட்டி போடணும். 3 குவான்டிட்டி 45,630 போட்டிங்கன்னா 1,36,790 என்ட்ரு கொடுத்து சேவ். அடுத்தது ரெண்டாவது ஐட்டம் 102 அண்டர் 2 வீலர் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் 49,050 3 குவான்டிட்டி 49,050 49,050. அடுத்தது ஹீரோ ப்ளஷர் ஐட்டம் நம்பர் 103 2 வீலர் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் 41,760 3 குவான்டிட்டி 41,760. இந்த ஓப்பனிங் போட்ட உடனே ஸ்டாக் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வரணும். 104 2 வீலர் நம்பர்ஸு 67,523 3 குவான்டிட்டி 67,523 நினைக்கிறேன். ஆமாம், என்ட்ரு கொடுத்து சேவ். ஈசல் உள்ள வருது. மொத்தம் 6 ஐட்டம் தான் கொடுத்துருக்கேன். 105 கரெக்டாக அண்டர் 2 வீலர் செலக்ட் பண்ணணும், இல்லைனா டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகாது. 56,520 56,520 3 குவான்டிட்டி 56,520. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். இன்வென்ட்ரி குரூப் க்ரியேட் பண்ணணும். சரி, இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணிக்கணும். கடைசி ஐட்டம் 106 2 வீலர் ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் 48,240 3 குவான்டிட்டி 48,240 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருங்கிற மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இங்கே வந்துடுச்சு. க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் இங்கே வேல்யூ 9,26,000 தரணும். இங்கே எவ்வளோ வந்திருக்கு, எங்கேயோ மிஸ்டேக் ஆகிருக்கு, எங்கேயோ ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கக்கூடாது, சரி பண்ணணும். ஹீரோ அச்சீவர் 169,520. ஓகே, எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 4,06,000. 4,06,000 ஒன்றுமே கிடையாது. ஹீரோ எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா 3 குவான்டிட்டி 67,523 6ன்னு போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே 3 குவான்டிட்டின்னு போடணும், அவ்வளோதான். 2,02,000. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸு இல்லை. இதுதான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டோட்டல். ஸோ இது வரைக்கும் புரியுதா ஓப்பனிங் பேலன்ஸ் வரைக்கும்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல் வவுச்சர் டைப் க்ரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் க்ரியேட்டு வவுச்சர் டைப், அதில் பிஓஎஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு. பிஓஎஸ் இன்வாய்ஸ் சைடில் பாருங்கள், அது அண்டர் சேல்ஸ் கீழே வரணும். என்ட்ரு கொடுத்துட்டு நேராக இங்கே வாங்க. இங்கே டிஃபால்ட் டெம்ப்ளேட்டில்
ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ, மல்டிபிள் லோகோ, ஏதோ ஒரு டெம்ப்ளேட், ஏதோ ஒன்று சும்மா வச்சுக்கோ, ஒரு லோகோ செலக்ட் பண்ணிக்கோ. டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட்டில் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு போடுங்க. பேங்க் வந்து ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோ. இங்கே டிஃபால்ட் ஜூரிஸ்டிக்ஷன் சென்னை போட்டு யூஸ் ஆஸ் பிஒய்சி, இதுதான் முக்கியம், இல்லைன்னா வராது. யூஸ் ஃபார் பிஒய்சி இன்வாய்ஸ் இது எஸ் கொடுக்கணும். யூஸ் ஃபார் பிஒய்சி இன்வாய்ஸ் எஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே மெசேஜ் போடுங்க. குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு cannot be taken back. Thank you. இதெல்லாம் நீங்களாவே ஏதாவது கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மெசேஜை கொடுக்கலாம். உங்கள் கம்பெனி இது. விசிட் அகைன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கொடுக்கலாம். பிஒஎஸ் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்துருங்க. இந்த இடத்துல நேம் ஆஃப் த கிளாஸில் பிஒஎஸ் இன்வாய்ஸ் எனேபிள் பண்ணால் மாத்திரம் போட்டாது. பிஒஎஸ் இன்வாய்ஸ்ன்னு நீங்கள் போட்டு ஒரு வவுச்சர் கிளாஸை க்ரியேட் பண்ணணும். அதில் இந்த இடத்துல நீங்கள் சொடக்ஸோன்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு சொடக்ஸோ, ஏன்னா எல்லாமே காட்டும், இதை நான் மறந்துட்டேன். சொடக்ஸோன்னு ஒரு லெட்ஜர் இந்த இடத்துலையே போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பில் வைஸ் டீட்டெயில் வேண்டாம், இங்கே டெட்டாஸ்லாம் காட்டும். சொடக்ஸோ மாத்திரம் போட்டுக்கோ. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்ததுன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, செக்கு வாங்கினாலும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, கேஷ் வாங்கினோன்னா கேஷ் போட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு போட்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் செஸ்ஸு ரவுண்ட் ஆஃப் போட்டு ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது நாம் பர்ச்சேஸ் என்ட்ரி போடணும். பர்ச்சேஸ் என்ட்ரி கேட்வே ஆஃப் டாலி அக்கௌண்டிங் வவுச்சர் VF9 என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். அஷ்யூம் யுவர் கம்பெனி பர்ச்சேஸ் த எபவ் குவான்டிட்டி. எபவ் குவான்டிட்டினா இந்த ஒவ்வொரு குவான்டிட்டியாக ஃப்ரம் ஹீரோ மோட்டார்ஸ் ஃப்ரம் 1/10/2025. ஸோ 1/10 நாம் ஹீரோ மோட்டார்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். F2 போட்டு 1/10/2025. இன்வாய்ஸ் நம்பர் 3156 ஆல்ட் சி போய்ட்டு ஹீரோ மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ஹீரோ மோட்டார்ஸ் யாரானா சன்ட்ரி கிரெடிட்டார், மெயின்டைன் பில் பை பில் எஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோ. லெட்ஜர் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் போடுங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஐட்டம் கண்ணை முடின்னு போட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 101ல் 1, 102ல் 1, 103ல் 1, 104ல் 1, 105ல் 1, 106ல் 1, அவ்வளோதான் போட்டு என்ட்ரு கொடுத்து இன்புட் சிஜிஎஸ்டி அக்கௌண்ட் டெபிட்டு, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அக்கௌண்ட் டெபிட்டு, இன்புட் செஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு, சரி கிரெடிட்டு, என்ட்ரு கொடுத்து இவே பில்லாம் வேண்டாம், என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு. அவ்வளோதான் பர்ச்சேஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் சேல்ஸ் என்ட்ரி. பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சா, அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி. 1ஆம் தேதி எல்லாமே 1/5ன்னு கொடுத்துருக்கேன், இதை 10ன்னு மாற்றிப்போம். ஸோ எல்லாமே 10ஆம் தேதி மாற்றிப்போம். 1ஆம் தேதி எல்லாமே கேஷ் சேல்ஸ் தான். ஸோ சேல்ஸுக்கு F8 பிஒஎஸ் இன்வாய்ஸு, வவுச்சர் கிளாஸ் இன்வாய்ஸ், நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. 101ல் ஒரு ஐட்டம், அந்த ஐட்டம் எப்படி வந்திருக்குன்னா அதுக்கு கேஷ் இப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு, இங்கே கொடுத்துருக்கேன். கிஃப்ட் வவுச்சராக ஒரு 5000 வந்திருக்கு. அடுத்தது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு 12675, கார்டு நம்பர்லாம் கேட்காதீங்க. செக்காக வந்திருக்கிறது 15210. அதுக்கப்புறம் கேஷ் டெண்டர்ட், இதை நீங்களாவே போட்டுக்கோன்னு சொல்லிட்டேன். இதே மாதிரி 5 சேல்ஸ் இன்வாய்ஸ் நீங்கள் போடணும். ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும், எஸ்கேப் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு வாங்க. இதுதான் ரெசிப்ட் டீட்டெயில், இது ரெசிப்ட் டீட்டெயில். அடுத்தது 1ஆம் தேதியே இன்னொரு வண்டி போகுது, 1ஆம் தேதியே இன்னொரு வண்டி போகுது, 102ல் 1. ஸோ இங்கே எப்படி பணம் வாங்கியிருக்கோம் அதை போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வவுச்சரா 3000, நான் காப்பி பண்ணி போடுற மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறத. கிஃப்ட் வவுச்சர் 3000. அடுத்தது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்தது செக்கா இங்கே இருக்க இந்த அமௌண்ட்டு. மிச்சம் இருக்கிறது கேஷ் 32970. அவன் நீ 32970 போட்டாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ட்ரு கொடுத்து சரி. அடுத்தது டேட்டை பாருங்கள், தயவு செஞ்சு டேட்டை பாருங்கள். 2/10 F2 போட்டு 2/10. 103ல் 1, 103ன்னு போட்டாலே போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சரில் 2000,
டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு 11,600, செக்கு 13, மிச்சம் இருக்கிறது கேஷ் 28,700 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. பாக்கி 76 கையில் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி என்னாச்சு, இன்னொரு 4 தான் இருக்குது, நானே போட்டு முடிச்சிடுறேன். அதே 210 104. டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். கிஃப்ட் வச்சுரா 4000, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு, செக்கு, மிச்சம் கேஷ் 4000, 18, 22, 508, மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 போட்டேனா, 4000மா 40,000 தான். எவ்வளோ வந்திருக்கு வேல்யூ? 90,000 வந்திருக்கு. ஏதோ தப்பாக இருக்குது வேல்யூ. சரி ரைட், ஓகே போடும். 4000 90,850 வருதே. 4000 18,756, 22,508, 45,516 வருது இங்கே. ரைட், கரெக்டாக தான் இருக்குது. 45,516க்கு 45,600ன்னு தரும். என்ற கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது 5வது ஐட்டம் 105. 105ல் 1000, 15,700, 18,840, 40,500 கேஷாக கொடுக்குறது. கொஞ்சம் அமௌண்ட் ரவுண்டாக கொடுங்க, அவ்வளோதான். கடைசி ஐட்டம் 106, செக்காக கொடுத்தது 13,400 ரூபாய். இது செக்கு, மிச்சம் இருக்கிறது கேஷ் 33,376 ரூபாய்க்கு 34,000 கொடுக்குறதா வச்சுப்போம். பாக்கி 624 ரூபாய். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் என்ட்ரி போட்டு முடிக்கணும். சேல்ஸ் என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொடக்ஸோ வவுச்சரில் போய் பார்க்கணும். சொடக்ஸோட்டேருந்து பணம் வந்த மாதிரி. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரசிப்ட் என்ட்ரி ஒரு 31/10லேயே நம்ம சொடக்ஸோட்டேருந்து பணம் வந்த மாதிரி. மேலே வந்து ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி இங்கே சொடக்ஸோவை போட்டிங்கன்னா சொடக்ஸோட்டேருந்து எவ்வளோ காசு வரணும்னு போட்டு தெரியும். அந்த அமௌண்ட்டை இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அவனுடைய செக் நம்பர் ஏதாவது சும்மா வச்சுக்கோ, ஒரு 6 டிஜிட் நம்பர் போட்டு ஏதாவது ஒரு பேங்க் நேம் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டோம். ஓகேவா? ஸோ சேல்ஸ் என்ட்ரி ஓவர். அதுக்கப்புறம் பேமெண்ட் என்ட்ரி, இதுதான் கடைசி. பேமெண்ட் என்ட்ரிக்கு முதல்ல ஜேவி புக் பண்ணணும், அப்புறம் பேமெண்ட் பண்ணணும். சுரேஷ் ஹவுஸ் ஓனர். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 போட்டு 110 1.4ன்னு சொல்லிட்டேன் நான். 1.4 முதல்ல ஜேவி, அப்புறம் பேமெண்ட்டு. ஆல்ட்டு சி போய்ட்டு இங்கே இருந்தபடியே என்ன பண்ணணும், ஆல்ட்டு சி போய்ட்டு ரெண்ட்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் போட்டுருங்க. ரெண்ட் எவ்வளவு? 40,000 ரூபாய். கிரெடிட் வந்து சுரேஷ். இந்த இடத்துல ஆல்ட்டு சி போய்ட்டு சுரேஷ். சுரேஷ் யாருன்னா சன்ட்ரி கிரெடிட்டர். பில் பை பில்லாம் வேண்டாம், நோ கொடுத்துருங்க. பில் பை பில் வேண்டாம், ஹவுஸ் ஓனர் தானே, பிரச்சனை இல்லை. மாதம் ஒரு வாட்டி கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 ரெண்ட். அதுக்கப்புறம் பேமெண்ட் என்ட்ரி. பேமெண்ட் என்ட்ரி 2ஆம் தேதி தரோம். F5 F2 போட்டு 2.4 ஓடி அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி சுரேஷுக்கு 40,000. செக் நம்பர் கரெக்டாக வரும். அதே மாதிரி 1.5 F2 போட்டு 1.5 முதல்ல ஜேவி புக் பண்ணோம். ரெண்ட் அக்கௌண்ட்டு டெபிட்டு, கிரெடிட் வந்து சுரேஷ் அக்கௌண்ட். இது வந்து மே 2025 ரெண்ட், மே ரெண்ட். அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. மேலே பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் சுரேஷுக்கு 40,000. ஸோ என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் டேலியை நீங்கள் பேக்கப் எடுக்கணும். டேலி என்ன பண்ணணும், நீங்கள் பேக்கப் எடுக்கணும். அந்த பேக்கப் ஃபைலை நீங்கள் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் எனக்கு அனுப்பி விடணும். அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறது, ஜிப் ஃபைல் ஆக்கிறது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. அந்த ஃபைலை பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பேக்கப் எடுக்க தெரியலன்னா டேலியே பேக்கப் எடுக்கும். அதுவும் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரைட்டா?
எப்படி டேலி பேக்கப் எடுக்கும்னா ஆட்டோ பேக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. புதுசாக இன்றைக்கி ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுங்கள், ஆட்டோ பேக்கப் அப்படின்னு. ஸோ அந்த ஆட்டோ பேக்கப் எடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மணி என்ன 7:20, 7:22க்கு நான் ஆட்டோ பேக்கப் கொடுக்குறேன். எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்த்த மாத்திரம் காப்பி பண்ணிக்க போதும். எந்த இடத்துல உனக்கு வரணுமோ அந்த இடத்துல பார்த்த மாத்திரம் காப்பி பண்ணிக்கோ. அங்கே வேறு எதுவும் அதே பேரில் பேக்கப் இருக்கக்கூடாது அந்த நம்பரில். இந்த இடத்துல நான் 2,36,000க்கு நான் பேக்கப் கொடுக்குறேன். எப்படி பேக்கப் கொடுக்குறேன் பாருங்க, Alt Y, அதில் பேக்கப், அதில் பேக்கப்பில் ஷெட்யூல் பேக்கப். இன்றைக்கி புதுசாக ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறோம், ஷெட்யூல் பேக்கப். இந்த இடத்துல பேக்கப் டேட்டா பார்த்துன்னு இருக்கும். பேக்கப் டேட்டா பாத் எங்கே உங்கள் எக்ஸாம் டேட்டா வைக்கணுமோ அங்கே வச்சுருங்க, செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது எங்கே இருக்கிற டேட்டா, எங்கே இருக்கிற டேட்டான்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கம்பெனியை பேக்கப் எடுக்கணும்னு சொல்லும். உங்களுடைய எக்ஸாம் டேட்டா எது, 2,36,000 அந்த கம்பெனியை, அவ்வளோதான். பாக்கி கம்பெனிலாம் எதுவும் வேண்டாம், எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மணி 7:21, நான் என்ன சொல்கிறேன்னா 7:23க்கு எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லும்போது சார் இப்போ ஒரு பேக்கப் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குது. ஷெட்யூல் பேக்கப் நான் 7:23 கொடுத்துட்டேன். 7:23 பிஎம்னு கொடுக்கணும், சாரி 7:23 பிஎம்னு கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு பேக்கப் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும், நோ கொடுத்தீங்கன்னா எடுக்காது. 7:23க்கு எடுக்கும். இப்போ மணி என்ன ஆகுது, 7:21 ஆகுது. ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேக்கப் கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் இருக்கானா இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7:23க்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கப் எடுக்கும். அந்த பேக்கப்பை எடுத்து எனக்கு அனுப்புங்க. அந்த பேக்கப் எடுத்து கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணி என்னுடைய கொஸ்டின் பேப்பருக்கு எகைன்ஸு சப்மிட் பண்ணுங்கள். அதோட முடிஞ்சு போச்சு உங்களுடைய எக்ஸாம். ரைட்டா? நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போஸ்ட் பண்ணுவேன். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.